ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த வீநெக் குர்த்தியை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான குர்த்தி. இது எப்படி தைக்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த குர்த்தி தைக்கிறதுக்காக இப்போ நான் ரயான் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நமக்கு 3 மீட்டர் தான் தேவைப்படும். இதில் வந்து 4.5 மீட்டர் இருக்குது. மீதி 1.5 மீட்டர் வந்து 3 வயசு பாப்பாவுக்கு ஃப்ராக் ஒன்று தைக்க போகிறோம். அதனால் நம்ம 3 மீட்டர் இருந்தால் போதும். இது மாதிரி ராங் சைடு திருப்பி அது இது மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக தான் கட் பண்ண போகிறோம். இதோட அகலம் வந்து மடித்து போட்டு 22 இன்ச்சு இருக்குது. இது மாதிரி அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 20 மடித்து போட்டு 20க்கு மேலே இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏ லைன் குர்த்தி வந்து நல்லா வரும். அந்த டவரும் அதிகமாக கிடைக்கும். இப்போ கீழே வந்து ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ ரெடி அளவு வேணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெடி அளவோட 2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. அந்த 2 இன்ச்சு எதுக்குன்னா கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச்சும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் சேர்த்து 2 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு வந்து 43 இன்ச்சு. கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச்சும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் சேர்த்து 45 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ இதை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு சைடுக்கு ப்ளீட் பிடிக்க போகிறோம். அதனால் ஃபோல்டு சைட்லேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போது 2.5 இன்ச்சு மார்க் பண்ணதை அப்படியே உள்பக்கமாக இது மாதிரி மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டு அது விலகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம பின் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் பீஸு. அதே மாதிரி ராங் சைடாக திருப்பி இது மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஹைட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 45 இன்ச்சு எடுத்தோம். அதே 45 இன்ச்சு இதுக்கும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பேக் பீஸ் மேலே ஏற்கனவே கட் பண்ணி வச்ச ஃப்ரண்ட் பீஸை இது மாதிரி போட்டுக்குங்க. இப்போ ஃபோல்டு சைடு என் பக்கம் இருக்குது, ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸ் வந்து 2.5 இன்ச்சு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து எனக்கு 14 இன்ச்சு வருது. அதை ரெண்டாக பிரித்தா 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம வீநெக்குன்றதுனால கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கும். அதனால் ரெண்டாக பிரித்து அப்படியே வச்சுக்குங்க. அதுலேருந்து நீங்கள் எதுவும் மைனஸ் பண்ணலாம் வேண்டாம். ஆமுல் இறக்க வந்து நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடுக்கு வச்சுக்கிறேன். அடுத்ததான் இந்த எல் ஷேப்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதை எப்படி வளைச்சி விட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு மார்பு சுற்றளவு எந்த அளவு வருதோ அதை 4ஆக பிரிச்சுக்குங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ நான் எடுத்துருக்க அளவில் 40 வருது. அதை 4ஆக பிரித்தா 10 இன்ச்சு வருது. அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு வச்சுட்டு அங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைனுக்கு மேலேருந்து 15 இன்ச்சு எடுத்துக்குங்க. இது வந்து எல்லாருக்கும் பொதுவான அளவு 14லேருந்து 15 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நான் 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது செஸ்ட் லைன் வந்து நம்ம 10.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். அதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கே 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏ லைன் குர்த்தின்றதுனால நமக்கு இந்த 2 அளவே போதுமானது. இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த வேஸ்ட் லைன் மார்க் பண்ணதுலேருந்து நமக்கு அகலம் எது வரைக்கும் வருதோ கீழே அது வரைக்கும் இப்படி வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. நம்ம ஃபுல் அகலம் எடுத்தால் தான் அது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். டவரும் கொஞ்சம் நல்லா வரும். இது மாதிரி எடுத்து ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ கீழேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. ஏன்னா அது 2 சைடும் தொங்காமல் இருக்கிறதுக்காக இங்கேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வளைவாக ஒரு கோடு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம மார்க் பண்ணது ஃபுல்லாக கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எங்கெல்லாம் மார்க் பண்ணுமோ அங்கே ஒரு ஆர்க் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு 2 சைடு பிரித்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம இன்னும் நெக்கை கட் பண்ணி எடுக்கல. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிட்டா பேக்குக்கு ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதனால நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக இப்போ பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது பேக் பீஸை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அது தைக்கும் போது நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்துக்குங்க. இப்போது ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வந்து நெக்கோட அகலம் வேணுமோ உங்களுக்கு அதை எடுத்துக்குங்க. இப்போ நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ அகலம் வருதோ அது கூட 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இறக்கம் வந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு தேவையானது. மீதி இந்த 1.5 இன்ச்சும் கீழே இறக்கம் 13 இன்ச்சும் எல்லாம் இதே அளவே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 13 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச்சு இப்படி அகலத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து மேலே எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்குக்கு உள்ளே நம்ம துணி தான் கொடுக்க போகிறோம். அதனால் இப்போது 13 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தான் நம்ம அது துணி கொடுக்கணும். இப்போது ஃப்ரண்ட் சைடு ஆமுல் வளைவு கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக தள்ளி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பிரித்து விடும்போது இந்த சென்டராக இங்கே ஒரு ஷார்ப்பாக வருது பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட்டு சைடில் நெக்குக்கு பட்டி மாதிரி கொடுக்க போகிறோம் அந்த வி ஷேப்பில். அதுக்காக 4 இன்ச்சு அகலமும் 16 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு நான் இப்படி 2ஆக மடிச்சுட்டு அதையே இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். இப்போது 4ஆக மடித்து வச்சுருக்கேன். இப்போது 2 ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் போட்டிருக்கேன். இப்போ கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவோட ரெடி ஆகிட்டு எவ்வளோ வேணுமோ அது கூட மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ நான் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது கூட மேலே 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இங்கேருந்து ஸ்லீவ் இறக்கம் வந்து நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட அகலம் வந்து 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போது ஃபோல்டு சைடு இங்கேருந்து இதை அப்படியே நம்ம அந்த 3 இன்ச்சு கீழே மார்க் பண்ணோம்ல அந்த இறக்கம் வரைக்கும் இப்படி வளைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவு உள்ளே தள்ளி ஃப்ரண்ட்டுக்கும் வரைஞ்சி விட்டுக்கிறேன். அடுத்ததாக கீழே கை சுற்றளவு 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே நம்ம ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக் சைடு மார்க் பண்ணதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதை 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சென்டர் ஆர்க்கை இப்படி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை 2ஆக பிரிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு வளைவை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு தைக்கும் போது ஃப்ரண்ட் சைடு எதுன்னு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நெக்கை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி அந்த பீஸில் நம்ம இப்போ கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம். கேன்வாஸ் வந்து 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி 16 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பீஸில் ராங் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இதை சென்டரை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2ஆக மடிச்சிங்கன்னா 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி அந்த சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது சென்டராக ஒரு கோடு போட்டுக்குங்க. இதுலேயும் மார்க் பண்ணி சென்டரை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போது கோடு போட்டதுக்கு ஒரு பக்கத்தில் இது மாதிரி கேன்வாஸை இது மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வச்சுக்குங்க. 1/2 இன்ச்சு அளவு துணி எக்ஸ்ட்ரா தெரியும். அது மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கேன்வாஸை அப்படியே அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதை 2ஆ மடித்து இதுலேயே ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இந்த ஓப்பன் சைடில் வந்து நமக்கு 1/2 இன்ச் அளவில் கேப் இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பட்டி பீஸில் லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். ஃபோல்டு சைட்லேருந்து 1/2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ நான் இந்த கோட்டு மேலேயே லேஸ் வச்சு தைச்சிக்க போகிறேன். இப்போ நான் எடுத்திருக்க லேஸ் வந்து சமோசா லேஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி லேஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இது மாதிரி வச்சு அது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இந்த பீஸ்லேயும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஃபோல்டு சைட்லேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். லேஸ் வந்து அந்த ஃபோல்டு சைடு பார்த்த மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன். இது மாதிரி தைக்கும் போது கரெக்டாக இந்த ஓப்பன் சைடில் 1/2 இன்ச் கிடைக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த 2 பீஸையும் ஃப்ரண்ட்டு சைடு நெக்குக்கு வச்சு நம்ம தைச்சி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு சைடு இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து 7.5 இன்ச்சு வருது மொத்தம். இதை வந்து 2 இன்ச்சு வர மாதிரி நம்ம ப்ளீட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது 7.5 இன்ச்சு இருந்ததை நம்ம 2 இன்ச்சு அளவுக்கு வர மாதிரி ப்ளீட் பிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தைச்சி வச்சுருக்கோம், லேஸ் வச்சு தைச்சி வச்சுருக்கோம் அந்த பட்டி பீஸை இது மாதிரி டாப்போட நல்ல பக்கத்து மேலே இப்படி போட்டுக்குங்க. அந்த லேஸ் வந்து உள் பக்கமாக வர மாதிரி வச்சு அந்த ஓப்பன் சைடில் அந்த 1/2 இன்ச்சு அளவு நம்ம விட்டுருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சு அளவுலேயே நம்ம தையல் போட்டு வந்துடணும். இப்போ நம்ம பின்பக்கம் திருப்பினாலும் அந்த தையல் ஏற்கனவே லேஸ் வச்சு தைச்ச அந்த தையல் தெரியும். அந்த தையல் மேலேயே நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டே வந்துடுங்க. இப்போது கீழே வந்து அந்த ஓப்பனுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு அளவில் நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக இந்த இடத்துல முடியுதுன்னா அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு அளவில் வரைக்கும் நீங்கள் தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து இந்த பட்டி பீஸு இது மாதிரி வச்சு இந்த ஓப்பனுக்கு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து தான் நம்ம தையல் போடணும். இந்த 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணாலும் இங்கேருந்து 1/2 இன்ச்சு அளவுலேயே நம்ம தையல் போட்டே போயிடலாம். கீழே மார்க் பண்ணதுலேருந்து நான் தையல் ஆரம்பித்து ஏற்கனவே அந்த லேஸ் வச்சு தையல் போட்டலாம், அந்த தையல் மேலேயே தையல் போட்டு வந்துடுறேன். இப்போது இந்த 2 சைட்லேயும் கிராஸாக இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக அந்த தையல் மேலே படாமல் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கம் திருப்பிக்குங்க. திருப்பிட்டு இதை அப்படியே இப்படி திருப்பி விட்டுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணதுனால அதுவே திரும்பி கொடுக்கும். அந்த 1/2 இன்ச் அளவும் உள்ளே அதுவே மடிஞ்சும் கொடுக்கும். நீங்கள் லேசாக இப்படி மடித்தா போதும். இப்போ இது மேலேயே நம்ம இந்த ஓரத்தில் இந்த வி ஷேப்பில் தையல் போட்டு வந்துடலாம். இப்போது கீழே வந்து ஊசியை நிறுத்தி இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் அளவில் அந்த பிசுறு தெரியும்ல, அது வந்து உள்பக்கமாக இப்படி மடித்து அது மேலே வந்து தையல் இது மாதிரி போடுங்க. போட்டுட்டு இப்படி மேல் பக்கமாக வரும்போது ஊசியை நிறுத்தி இப்படி திருப்பி மேல் பக்கமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது மாதிரி தைக்கும் போது ஃபினிஷிங் அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம வி நெக் தைச்சு எடுத்தாச்சு. இப்போ பேக் சைட் திருப்பி அந்த பிசுறு பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு அளவில் நம்ம ஒரு தையல் போட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பேக் சைடும் நம்ம தைச்சாச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம நெக்குக்கு எந்த அளவு லோ வேணுமோ அந்த அளவு வச்சுட்டு உள்ளே வந்து துணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன பிட்டை வந்து
2ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நல்ல பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி 2ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு சைடு மேலே இருக்குது. இப்போது இது மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டாப் எடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு சைடில் எந்த அளவு நெக்கு லோ வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டாப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி 2ஆ போட்டுக்குங்க. அந்த 2 பட்டியும் இது மாதிரி கரெக்டாக வச்சு இப்படி பிடிச்சிக்குங்க. நான் மேலேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு லோ வந்து நெக்கோட லோ வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த சைட்லேயும் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் 6 இன்ச்லேயே. இப்போ இதை பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம தனியாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட ஃபோல்டு சைடு மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. இப்போ 2 சைட்லேயும் மார்க் பண்ணோம்ல, அது கரெக்டாக வர மாதிரி வச்சுக்குங்க. அதே மாதிரி கழுத்தும் அகண்டு போயிடக்கூடாது. கரெக்டாக நம்ம எந்த அளவு மார்க் பண்ணுமோ அந்த அளவு இருக்கணும். இப்படி வச்சு மார்க் பண்ணி குண்டூசியால் பின் பண்ணிக்குங்க. பின் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஓரத்தில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இங்கேருந்து எங்கேருந்து ஜாயின் பண்ணுறோமோ அங்கேருந்து அந்த சமோசா லேஸ் வச்சுருக்கோம்ல, அந்த ஓரத்துலேயே இது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பின்பக்கமாக திருப்பி நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையலை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு அளவில் துணி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்குங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணோம்ல, அது ஓரத்துலேயே நம்ம ஒரு தையலும் போட்டுக்கலாம். உள்பக்கமாக அந்த பிசிறு இருக்கும்ல, அந்த பிசிறு மேலேயே ஒரு தையல் போட்டுக்குங்க. அந்த 1/2 இன்ச் அளவில் நீங்கள் ஓவர்லாக் இருந்தாலும் ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். நான் ஓவர்லாக் பண்ணலன்றதுனால அந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் பீஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பீஸ் தைச்சி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் கொடுத்து தைக்க போகிறோம். அதுக்கு நம்ம நெக் இன்னும் கட் பண்ணல. இப்போது ஃப்ரண்ட்டோட ஷோல்டரை கரெக்டாக இது மாதிரி வச்சுக்குங்க. இப்போ பேக் பீஸை மடித்து போட்டு ஃப்ரண்ட்டோட ஷோல்டரை இந்த லாஸ்ட்லேருந்து இப்படி வைங்க. கரெக்டாக வச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவில் நீங்கள் எந்த அளவு தைப்பீங்களோ அந்த அளவு இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவில் முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம நெக் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை வரைஞ்சிக்கோங்க. நான் ரவுண்ட் நெக் எடுத்திருக்கேன். இறக்கம் வந்து பேக் சைடுக்கு 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதை நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அது டாப்போட நல்ல பக்கத்து மேலே வச்சு 1/2 இன்ச்சு அளவில் ரவுண்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறமா இதை நம்ம இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. அது திருப்பும் போது அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு அந்த தையல் மேலே படாமல் இப்படி கட் பண்ணி விட்டு திருப்பும் போது அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போது இது இப்படி திருப்பி அந்த பிசிறு மேலே வச்சு ஒரு தையல் போட்டு அப்புறம் ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டு அது மேலே இன்னொரு மடிப்பு மடித்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பேக் நெக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிட்டோம். இப்போ இந்த பேக் பீஸோட நல்ல பக்கத்து மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்குது. இப்போ ஷோல்டர் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஷோல்டர் கரெக்டாக வச்சு 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்போது 2 சைடும் தைச்சதுக்கப்புறமா இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. பிரித்து போட்டுட்டு இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண பீஸில் பின்பக்கமாக வச்ச மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே மடித்து தைச்சிக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவ்லேயும் லேஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம்.
ஸ்லீவோட ராங் சைடு எடுத்திருக்கேன். ஸ்லீவோட ராங் சைடில் இந்த சமோசா லேஸை 1/2 இன்ச்சு அளவில் கேப் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பிக்குங்க. திருப்பிட்டு இந்த லேஸை இப்படி மடிங்க. அந்த 1/2 இன்ச்சு அளவு விட்டுருக்கோம்ல, அது உள் பக்கமாக மடிகிற மாதிரி வச்சு அந்த சமோசா லேஸ் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இதை அப்படியே மடித்து அந்த சமோசா லேஸ் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்படி தைச்சதும் பேக் சைடு திருப்பி இந்த மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்குங்க. அந்த 1/2 இன்ச்சு அளவு ஃபோல்டு பண்ணது மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி தைக்கும் போது நமக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக கிடைக்கும். இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். இப்போது டாப்பில் நம்ம 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடலாம். டாப்போட நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு அது சென்டர் ஆர்க்கு கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வச்சுக்குங்க. ஃப்ரண்ட்டு சைடு ஆர்க் கட் பண்ணோம்ல ஸ்லீவில், அந்த ஆர்க் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற மாதிரி கரெக்டாக போட்டுக்குங்க. சென்டர்லேருந்து 1/2 இன்ச்சு அளவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சு அளவில் தையல் போட்டுக்குங்க. இப்போது 2 சைடும் 1/2 இன்ச்சு தைச்சதுக்கப்புறமா அது மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கத்து ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்லீவும் தைச்சதுக்கப்புறமா நம்ம சைடுக்கு எவ்வளோ துணி விட்டோமோ அதை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். சைடு தைக்கும் போது 2 தையல் போட்டுக்குங்க. பக்கத்தில் 1/4 இன்ச்சு கேப்பில் 2 தையல் இல்லை 3 தையல் கூட போட்டுக்கலாம். இப்போது சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து 1/2 இன்ச்சு அளவில் மடித்து அதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.